எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ 15 மினிட்ஸில் ரீசெண்டாக யூரோ யூஎஸ்டியில் நடந்த ஒரு என்ட்ரியை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல ரிப்ளை மோடில் நான் எப்படி என்ட்ரி எடுத்தேன், எப்படி என்ன கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டாக போயிட்டே இருந்தது. ஸோ அப் ட்ரெண்டாக போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஹையர் மார்க்கெட் இங்கே வச்சதால் நம்மளுக்கு ஐடிஎம் இங்கே கிடச்சிருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஐடிஎம் இருந்தது. ஸோ இந்த ஐடிஎம் எப்படி இது ஐடிஎம், ஏன் இது ஐடிஎம் இல்லை அப்படின்றது என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு நார்மலாக ஐடிஎம் இங்கே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இருக்கிற பிஓஐ இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த பிஓஐயில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மார்க்கெட் இந்த பிஓஐயை அப்ரோச் பண்ணிச்சு. இந்த பிஓஐ அப்ரோச் பண்ணும்போது நான் 1 மினிட்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ 1 மினிட்ல போயிட்டு மார்க்கெட் இதை டேப் பண்ணியிருக்கு. ஸோ டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு ரிவர்சல் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலராக இந்த இடத்துல இந்த ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவை மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற என்ட்ரி டைப்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அகெயின் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இதை பிரேக் பண்ணியிருந்தது. ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு அகெயின் மார்க்கெட் இதுலேருந்து மேலே போக ஆரம்பிச்சிது. ஸோ நீங்கள் நல்லா கிளியராக பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மார்க்கெட்டில் நம்மளுக்கு இப்போ கண்டினியூவாக மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. இந்த ஷிஃப்ட் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரீம், அதாவது எக்ஸ்ட்ரீம் பிஓஐ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐயாக இருக்கும். கரெக்டுங்களா? இது உங்களோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ. பட் ஆனால் மார்க்கெட் இங்கே ஒரு ஐடிஎம் கிரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ஐடிஎம் கிரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ஐடிஎம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக இருக்கிற ஐடிஎம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ஃபைனல் ஐடிஎம் 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஐடிஎம் எடுத்ததுக்கப்புறம் என்ட்ரியை நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ரன் ஆகிட்டே இருந்தது. ஸோ ரன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள். இப்போ ஐடிஎம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் ஐடிஎம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற பிஓஐயை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் அதுக்கான டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ டார்கெட் கொடுத்துட்டு இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு நல்லா பாருங்கள். இந்த இடத்துல ஐடிஎம் ஐடிஎம்க்கு அப்புறம் இருக்கிற பிஓஐயில் டேப் பண்ணிச்சு. 1 மினிட்ல டார்கெட் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுது அப்படின்றத பாருங்கள். எஸ், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இது ஐடிஎம்மாக எடுத்திருந்தது அப்படின்னா ஐடிஎம்க்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு பிஓஐ எக்ஸ்ட்ரீம் பிஓஐ இதுதான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ அகெயின் நம்ம வெயிட் தான் பண்ணணும். ஏன்னா நம்மளோட பிஓஐக்கு மார்க்கெட் இன்னுமே வரல. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜோனை மார்க்கெட் டேப் பண்ணிச்சு. ஸோ டேப் பண்ண நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா எஸ்சிஓபி கேண்டில் மார்க்கெட் க்ரியேட் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு எஸ்சிஓபியும் க்ரியேட் ஆகிருந்தது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்டர் ஆகிருந்தோம் இந்த ட்ரேடில். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு லாங் பொசிஷன் என்ட்ரு பண்ணியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். டார்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக நம்ம 15 மினிட்ஸோட ஹையை தான் டார்கெட் பண்ணோம். ஸோ நம்ம 15 மினிட்ஸ்க்கு போய்ப்போம். ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இந்த டார்கெட்டு. ஸோ இந்த டார்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 ரிஸ்க் ரிவார்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6. ஓகேங்களா? இது எப்படி ரன் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஃபைனலாக டிபிஐ டன் பண்ணிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த ட்ரேடோட லாஜிக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு மிடில் கிளாஸ் ட்ரேடராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.